எல்லாருமே கரெக்டா வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து எனக்கு சிங்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு சுத்தினவாங்க. இங்க இப்படி தத்தளிச்சுன்னு இருக்கான். இதுல கத்துட்டாடா அவன் சாய் கத்துட்டாடா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? வா வா வா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முன்னால் முடியும் தோழா. மோட்டிவேஷன் சாங் வேற அப்படியே போயிடுறா. நம்ம நிச்சிர போறான்டா. A few moments later. நண்பர்களே, என்னடாச்சுன்னா ஒரு ரத்தகாவு பண்றது பண்ணிட்டு சிரிச்சு சிரிக்கிறடி வெக்கமா இல்ல. தேவா கால் தேத்திச்சாமா அதாவது இது காரணம் எதுவும் இல்ல, யாரும் இல்ல. ஏதோ நிக்கலாம் பாருங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சிங்கிள் தான் போனே அவர் போட்டு தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு சூப்பர் போட். இப்ப என்னன்னா சாய் வந்து ஓட்ட முடியல தத்தளிச்சிருக்கனால இப்ப வந்து நாங்க போட்டை மாத்துறோம். தேவதர்ஷினி வந்து சிங்கிள் விட்டுட்டு அவனுக்கு ரைட் பண்ணு. சூர்யா கைடன்ஸ்ல பாத்தீங்கன்னா சாய் விட்டுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்க பாருங்க, எது 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 கீழே கவுண்டர் வச்சா அது நல்லா இருக்குங்க. பொறாம லைட்டா அது நல்லா பயங்கரமா போய் பண்றேன். பிரமாதம். கையடி விட்டா வாயடி போடாவ. ஜோக் இல்லையா? அதான் பேக் ஸ்ட்ரோக் போடுங்க. சூர்யா ஆல்வே பேசுறா. வேஷ் எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? கைஸ் நாங்க பாருங்க, நாங்க தான் அந்த ட்ரிப் கையை பிடிச்சிட்டு பேசுறோம். தயவு செஞ்சு, ஏன்னா அவன் தான் செடியை பிடிச்சிட்டு ஓல்ல வச்சிருக்கான். அது பிடிக்காம நம்ம போயிடுவோம். சரி ஒரு வேளை மாத்தி விட்டாச்சே, இருங்க தேவதர்ஷினி காட்டிடுவேன். ஏன்னா சிங்கப்பெண்ணு பாத்துருங்க. சிங்கப்பெண் உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். எவ்வளவு நேவிகேட் பண்றோம். நேவிகேட்டர் பெரிய ஒரு மேனுவல்ஸ் சொல்லிட்டு பியர் கில்ஸ் நேவிகேட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஓகே फ्रेंड्स, இங்க பாருங்க, இப்படி போச்சுனா ஒரு வேகம் அப்படியே பாருங்க. அப்படி நேவிகேட் ஆகுது பாருங்க. இவன் வந்து கொல்லாம விட மாட்டான் போல. எனக்கு என்ன பயம்னா போன் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. சொல்லுமா? ஹலோ, நானே தத்தளிச்சு இல்ல மெயினா நல்லாதான் இருக்கு. போன் கீழே விழுந்தா கோவிந்தா தான் சொல்லிட்டாரு. அதனால பயந்துட்டு இருக்க. வேற எதுவும் இல்ல, வாட்டர் ப்ரூஃப் எடுத்துடலாம். இது வந்து வெறும் இதுதான் என்னது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். சோ ஒன்னும் இது பண்ண முடியாது. சரிங்க, நம்ம பசங்களாம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. லேட் காட்டுறேன் பாருங்க. மச்சான் முடிய மாதிரி அவனை தலையில வச்சு கூட்டு அவனை. சூர்யா பாவம் என்கிட்ட மாட்டி விட்டீங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆப் வச்சது தேவதர்ஷினிடா, சூர்யாக்கடா. வேற டேய் கூட்டு போங்கடா. இந்த காட்டு வசில ஏய் ஆதிவாசி அடக்கிவாசி கலெக்டரால நம்மால. தேவதர்ஷினி கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்றானுங்க. ஏன் சாய் இருக்கானே ஒருத்தன் காட்டுற ஒரு ஃப்ரெண்ட் இல்ல. என்ன தேடுறாங்க? இடிக்காது. பரதேசி தலையில துடுப்பு போடுறது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தம்பி அந்த போட்டுக்கிட்ட போகாத, அந்த போட்டுக்கிட்ட போகாத, அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். அப்படி திரும்ப கடைசியில எங்களை யாரும் வீடியோ எடுக்கல. நான் தான் மலை சொல்லிச்சு வீடியோ எடுத்துருக்கேன். இதை பாத்துக்கோங்க. இருங்க பயசு என்னது கேமராமேன் பாத்துக்கோங்க. அவன் தான் காரணம். முடிஞ்சா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுற வர பாக்குறோம் நாங்க. வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. தம்பி ஆர்கனைசர் வழி விடுங்க. தம்பி ஆர்கனைசர் உறவோ யாரண நீயும் கேட்கலாம். தம்பி தண்ணி தள்ளுங்க தம்பி. அண்ணா வச்சிட்டு போறீங்கடா. சொல்லி கொடுக்கறவரையே தள்ளி விட பாக்குறீங்களா? அண்ணா தான் நம்ம கைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷம். பல போராட்டத்துக்கு அப்புறமா இப்பதான் நாங்க கயாக்கிங் கத்துக்கிட்டு, அதாவது 7:30 மணிக்கெல்லாம் திருப்பி போலாம், 7:30 மணிக்கு திருப்பி போலான்னு நம்ம சொல்லிட்டு இருந்த நேரத்துல மணி இப்ப ஆல்ரெடி 7:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து போறது, எங்க திருப்பி வர்றது, எங்க பீச் போறது? பீச்சே கிடையாது, ஓடுங்கடா. ஆமா, இந்த நிலைமையை பார்த்தா நாங்க 3 இடம் புக் பண்ணா ஒரு இடத்துக்கு தான் ஃபுல்லா போக முடியும் போட்டுருக்கு. இவன் பாருங்க தண்ணிக்கு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருக்கு? வேகமா போடுறான். இருடா ரைட்டு திரும்பிக்கிறேன். மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். அண்ணன் மாதிரி தளராம நங்குன்னு போடுங்க.
இது பண்ணா அப்படிதான் நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. மால் வந்து திருப்பூர் நீச்சல் போடுறான். இங்க ஒருத்தர் இருக்காங்க. சன்ரைஸ் பாத்தீங்கன்னா போயிடுச்சு. நைட் 7 மணிக்கு அந்த இறங்குற மாதிரி இறங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கயாக்கிக்கு மிரண்டுட்டு இருந்தாங்க. இப்போ மேங்குறத ரவுண்ட் அடிக்கிறாங்க பாருங்க எல்லாரும். பெரிய விஷயம்யா. One hour later. மேடம் ப்ரோ கரெக்ட் பாரு நாசா அவன் கூட வந்தா வச்சுக்க. இப்பதான் நீ அங்கேயே போய் சேர்ந்து திருப்பி வந்துக்க முடியாது. என் தலைவன் என்ன பண்ணான்னு தெரியல சூர்யாவை. யாரு அப்படியே 2 கால் அப்படியே ஒண்ணா போடு. அவ்வளவுதான். யாருமே கீழே விடல. அதுவே பெரிய சாதனை தான். அவட முடி பிடிச்சிருக்கோம். ஆமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பாருங்க. நாங்க 4 பேர் வந்துட்டு 5வது அளவு வந்திருக்காங்க பாருங்க. யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு அங்க பாரு. உங்க பாஸ்போர்ட் கொடுங்க தம்பி. வேணும் கொஞ்சம் செக் பண்ண உங்களை முதல்ல. சமயம் பண்ணுறேன். துருப்பி என்ன கொடுங்க. நான் பிடிச்சிடும் அப்படியே பிடிச்சிருக்கிறேன் உங்களா. அவர் காலில் ஏற்றுங்க அப்படியே 2 பேரும். கித்திகாசி வெற்றி வந்துச்சா தனபால் தான் உங்க கையில் பிடிச்சி வந்து. அதாவது முழு எஃபர்ட் போட்டது வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது பார்த்தாலே. என்ன படுத்துனவா இருந்து இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வெளியே முடிச்சிடும். எப்படி இருந்துச்சு? ஐயோ முள்ள கை வலிக்கும் பார்த்தா கால் வலி. காலெல்லாம் நடுங்குது எல்லாருக்கும். கால் போச்சு நீ கை போச்சு. நாளைக்கு வந்து உயிர் போயிடும். என்னடா சொல்றா? ஈவினிங் வாங்க முடியல தலைப்ப போகுது. அதோ இந்த இதோட ஸ்டார் வந்து நம்ம சாய் பிரசாத் தான். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஆமா கடைசியில் வந்துட்டாங்க சீக்கிரமா. ஓகே ஒரு வேளை ஃபைனல். கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் கத்துனோடனே அப்புறம் லீடர் வந்து நீயே போடுறான்ட்டு சாவச்சிட்டாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு guys. அதுவும் இல்லாம இன்னொரு பண்ணுனா இப்ப எதுவும் தெரியாது. நாளைக்கு காலையில ஷோல்டர் எல்லாருக்கும் வலிக்கும் பாருங்க. எழுந்துப்பாங்களான்னு பார்க்கலாம். ஒரு வழி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகமூன் கிளம்பணும். ஸோ இதுவே லேட்டு ஆக்சுவலி. இப்போ 9 ஆகிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 8க்குள்ளே முடிக்கிற மாதிரி. ஆமாம் குளிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். Two hours later. கைஸ் பார்த்தீங்கன்னா வாகமன்லேருந்து வாகமன் போகணும் 1 hour இருக்கா? ஆமாம் 1 hour கிட்ட இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் நின்றுருக்கோம். ஹோட்டலு வெஜ்ஜே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ட்ரிப்பில் ஒரு 4 பேர் வெஜ்ஜு வந்துட்டாங்க. வெஜ் ஹோட்டலே கிடைக்கல வரனால சுற்றி நான்வெஜ் தான். நேற்று ஸ்விக்கியில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி சுத்தம் ஒரு வழியாக ஒரு ஹோட்டல் மாட்டிக்கிச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாகமூன் ரெசார்ட்டில் செக்இன் பண்ணாமல் டேரெக்டாக அட்வென்ச்சர் பார்க் போயிட்டு அங்கே போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் போயிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹோட்டல் இல்லாமல். அதுவும் மெயினாக வெஜ்ஜை கூட்டினது தப்பாக போச்சு போல. கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ணுருக்காங்க. முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி வாகமூன் போய் போகிறோம். அப்புறமே அவ்வளோதான். இன்னும் 1 hourல போயிடுவோம். போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ரெசார்ட்டில் வைப் தான்.
ரெசார்ட்டில் உட்காந்து நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 கிளம்புறோம். ஒர்க்கெலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்த்து